வணக்கம் குழந்தைகளே. இன்று நாம் தமிழ் மன்றம் நிகழ்ச்சியில் தமிழ் பற்றிய செய்திகளை, ஓவியங்கள், புலவர் படங்கள் இதெல்லாம் பற்றி பார்ப்போம். உங்களுக்கு தெரிந்த செய்திகளை இப்போது தமிழ் மன்றத்தில் கூறுங்கள். என்னது? வண்ண காகித விசிறி. வண்ண காகித விசிறி. கரெக்டாக கட். வேறு ஔவையார் இவங்கள் ஒரு பெண் புலவர். பெண்பார் புலவர். இவங்க ஆத்திச்சூடியை எழுதியிருக்கிறார்கள். வேறு வெற்றி. உயிர் எழுத்துக்களில் பரவு. உயிர் எழுத்துக்கள் சொல்லு. உயிர் எழுத்துக்கள் காட்டுறதில்ல. என்னது? அடுத்தது. பறவையின் இறகுகளில் என்னது? உயிர் எழுத்துக்கள். அடுத்தது. நான் இப்பொழுது திருவள்ளுவரை பற்றி கூற வந்துள்ளேன். திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினது யாரு? திருவள்ளுவர். திருவள்ளுவர் ஓவியம். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்தும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யிற் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு. திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று 3 பிரிவுகளை கொண்டது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை. நன்றி. வேற அடுத்து யாரு? இங்க வேற்றுமை உருபுகள். முதல் வேற்றுமை உருபு இல்லை. இரண்டாம் வேற்றுமை ஐ. மூன்றாம் வேற்றுமை ஆல். நான்காம் வேற்றுமை கு. ஐந்தாம் வேற்றுமை இன். ஆறாம் வேற்றுமை அது. ஏழாம் வேற்றுமை கண். எட்டாம் வேற்றுமை உருபு இல்லை. இவைகள் வேற்றுமை உருபுகள். வேற்றுமை உருபுகள் எத்தனை? 8. வேற்றுமை உருபுகள் 8. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் என்ன இல்லை? உருபுகள் இல்லை. ஐ, ஆல், கு, இன், அது, கண். வேற்றுமை உருபுகள் ஐ, ஆல், கு, இன், அது, கண்.